இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. டிஎன்ஏ கவுன்சிலிங்கிற்கு தயாராகிறவங்க இந்த காலேஜோட கோட நோட் பண்ணிக்கோங்க, 1150. ஆமா, 1150. இந்த நம்பர் தான் ஸ்ரீ ஜெயராம் காலேஜோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க. 2026 டிஎன்இஏ கவுன்சிலிங்கிற்கு ஒரு புது காலேஜை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். ஏன்னா இது ஒரு சமீபத்தில் ஆரம்பிச்ச காலேஜ். வாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த காலேஜோட அடையாளம், அதாவது இது எப்போ ஆரம்பிச்சாங்க, யாரு நடத்துறாங்கங்கிற சில அடிப்படை டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி இது 2014ல ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். அதனால இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு இது ஒரு ரிலேட்டிவ்லி புது காலேஜ்னு சொல்லலாம். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் என்ஜினியரிங் காலேஜ், அதாவது ஒரு தனியார் நிர்வாகம் நடத்துற காலேஜ். சோ அட்மிஷன், ஃபீஸ் மாதிரி விஷயங்கள்ல இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுங்கிறத பேரண்ட்ஸ் மனசுல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலேஜ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகி இருக்கு. இதனால இவங்களோட சிலபஸ், எக்ஸாம்ஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இந்த காலேஜை நிறுவுனது ஸ்ரீ ஜே விக்னேஷ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இதோட ஃபவுண்டர் திரு ஜே சேகர். அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா தான். இதுல 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் பாக்கி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் போகுது. சரி, காலேஜோட பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. இப்போ அகாடமிக்ஸ் பக்கம் வருவோம். இவங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம், அதாவது அப்ரூவல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். 2025-26 அகாடமிக் இயருக்கு இந்த காலேஜ்க்கு ஏஐசிடிஇ அப்ரூவல் இருக்கு. இதனால இவங்க ஆஃபர் பண்ற எல்லா கோர்ஸுமே நேஷனல் லெவல் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பிரான்ச் ஆஃபர் பண்றாங்க. பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஇ பயோமெடிக்கல், அப்புறம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி கோர் பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கூடவே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் 2023ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 60 சீட்ஸ் இருக்கு. சோ 5 பிரான்ச் 60 சீட்ஸ். மொத்தமா இந்த காலேஜ்ல 300 அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்கு. இதுல இருந்து காலேஜோட சைஸ் பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். படிப்பு சரி, ஆனா மத்த வசதிகள்லாம் எப்படி? இப்போ கேம்பஸ்ல இருக்கிற ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்குது. காலேஜ் பஸ் வசதியும் இருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பக்கத்திலேயே எலாவூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. வெறும் 3 கிலோமீட்டர் தூரம் தான். வெளியூர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த காலேஜ்ல வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு? டிஎன்ஏ 2025 அட்மிஷனுக்காக காலேஜ் கொடுத்த டேட்டா படி இங்க 80% பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா இது காலேஜ் கொடுத்த செல்ஃப் ரிப்போர்ட்டட் ஃபிகர். இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இங்க நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட ஆபீஷியல் வெப்சைட்லயும் நம்பகமான அரசு போர்ட்டல்கள்லயும் இருந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வெப்சைட்டை பாருங்க. உங்களோட 12வதுல இருந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு தேவையான உண்மையான தகவல்களுக்கு profsam.com தான் சரியான இடம்.